அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, பனைக்குளம் கிளை நடத்தும் பெண்கள் பயான் நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் பங்கேற்றிருக்கிறோம். இதில் மார்க்கத்தில் அலட்சியமாக இருக்கும் இஸ்லாமிய பெண்கள் என்ற தலைப்பில் ஒரு சில முக்கியமான நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டிய சில விஷயங்களை நாம் தெரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நம்மளுடைய அமல்களை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தலைப்பு இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்தில் வாழக்கூடிய பெண்கள் மார்க்க விஷயங்களில் பொடுபோக்காகவும் கவன இன்மையாகவும் அல்லது எல்லாம் சரிதான அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில் இருக்கிறாங்க. ஆனால் இது மறுமையில் நமக்கு வெற்றியை தருமா என்றால் நிச்சயமாக வெற்றியை தராது. இந்த உலகத்தில் கணவன் மனைவியாக வாழக்கூடிய நேரத்தில் கூட நாம் உழைக்காவிட்டாலும் கணவன் நமக்காக உழைத்து விடுவான், அல்லது நம்மளுடைய பெற்றோர் நமக்காக, நம்ம தகப்பன் நமக்காக உழைத்து விடுவான் என்ற ஒரு மனநிலையில் இருந்துடலாம். ஆனால் கபூரில் பதில் சொல்லக்கூடிய நேரத்திலையும் மறுமை விசாரணை நேரத்திலையும் அவரவர்கள் தன்னந்தனியாகத்தான் பதில் சொல்லி ஆக வேண்டும். உங்களுடைய சொர்க்க வாழ்விற்கு நீங்கள் என்ன அமல் செய்தீர்கள், நீங்கள் என்ன நல்லறங்கள் செய்தீர்கள், இறைவன் தடுத்தவற்றிலிருந்து எவ்வாறெல்லாம் விலகி இருந்தீர்கள், உங்களுடைய பொருளாதார செல்வங்களை எவ்வழியிலெல்லாம் செலவழித்தீர்கள் என்பது போன்ற கேள்விகளுக்கு நாம தான் பதில் சொல்லி ஆகணும். ஏன்னா மறுமை நாள் என்பது அங்கே யாருக்கும் உதவி செய்ய முடியாத ஒரு நாள். இந்த உலகத்தில் கணவன் மனைவி என்பது ரொம்ப நெருக்கமாக இருந்தாலும் அந்த மகசர் பெருவெளியிலே கைவிட்டுருவாங்க. தன்னைத்தானே நான் காப்பாற்றப்பட்டால் போதும், என் தாய் எக்கேடு கட்டாலும் பிரச்சனை இல்லை, என் தகப்பன் எக்கேடு கட்டாலும் பிரச்சனை இல்லை, நான் கட்டிய மனைவி எக்கேடு கட்டாலும் பிரச்சனை கிடையாது, என் பிள்ளைகள் எக்கேடு கட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய நிலையமாக இருக்கும். ஒவ்வொருத்தரும் பெண்களாக இருக்கக்கூடியவர்கள், என் கணவன் எப்படி போனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, எங்க அம்மா பாப்பா எப்படி போனாலும் பிரச்சனை இல்லை, நான் இந்த அல்லாஹ்வுடைய அந்த அதாபில் இருந்து வேதனையிலிருந்து அவனுடைய கேள்வி பதிலுக்கு சரியான முறையில் பதில் சொல்லி நான் சொர்க்கம் செல்ல வேண்டும். இதுதான் ஒவ்வொருத்தருடைய நிலையமாக இருக்கும். அங்க யாருக்கு எந்த விதமான உதவியும் செய்ய முடியாது. இங்க கூட பரீட்சையில தெரியாத நேரத்தில் சொல்லி தந்துருவாங்க, அல்லது பிட்டு அடிச்சு கூட பாஸ் ஆகிடலாம். ஆனா மறுமை நாளில் அந்த மாதிரியான எந்த விதமான குறுக்கு வழிகளையும் கையாள முடியாது. அப்ப அந்த மறுமை வாழ்விற்கு நம்மளுடைய அமல்களின் மூலமாகவும் நம்மளுடைய செயல்களின் மூலமாகவும் தான் அங்க பதில் அளிக்க முடியும். அதுக்கு தான் அந்த அல்லாஹ் இந்த உலகத்தையும் படைச்சிருக்கிறான். ஏதோ வெட்டியாக ஏதோ ஒரு தேவையில்லாம ஏதோ ஒன்று படைச்சு நீங்க வாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு திரிங்க, உங்க இஷ்டத்துக்கு வாழுங்க, எல்லாம் மௌத்தா போனதுக்கு அப்புறம் சொர்க்கத்து அப்படிங்கிற மாதிரி இல்லை. இந்த உலகம் உயரிய நோக்கத்தோடு உயர்ந்த லட்சியத்தோடு படைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம விளங்கி கொள்ளணும். நம்ம வாழ்றோம் மரணிக்கிறோம் என்றால் அர்த்தமற்றது கிடையாது, எல்லாமே ஒரு காரணம் இருக்கிறது. அல்லாஹ் சூரத்துல் முல்க் என்ற அத்தியாயத்தில் சொல்லக்கூடிய நேரத்தில் தபாரக்கல்லதி பியதிஹில் முல்க் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அல்லதி ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத்த லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களுக்கு வாழ்க்கையையும் மரணத்தையும் நாம ஏற்படுத்தியிருப்பது உங்களை நல்ல அமலுக்குரியவர்கள் யார், நற்செயலுக்குரியவர்கள் யார் என்று சோதிப்பதற்காகத்தான் உங்களுக்கு வாழ்க்கையை தந்திருக்கிறோம். வாழ்க்கையில இன்பமாகவும் இருக்கலாம், துன்பமாகவும் இருக்கலாம், செல்வ செழிப்போடும் இருக்கலாம், வறுமையாகவும் இருக்கலாம். ஆனா வாழ்க்கை என்பதே ஒரு சோதனை. இது நல்ல அமல்கள் செய்யறோமா, கஷ்டமான நேரத்திலையும் அல்லாஹ்வை பயப்படுறோமா, சந்தோஷமாக இருக்கக்கூடிய நேரத்திலேயே அல்லாஹ்வை புகழ்றோமா என்பது சோதிப்பதற்காகத்தான் இந்த உலக வாழ்க்கையை நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அப்ப அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அப்ப நம்ம என்ன செய்யணும், இந்த உலகத்தை சரியான முறையில் பயன்படுத்தணும். இந்த மாதிரியான வாய்ப்பு மறு கிடைக்காது, இனி ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படாது.
அப்ப கிடைத்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும் என்றால் இன்னையிலிருந்து நம்ம சரியான முறையில் நம்ம என்ன செய்யணும், செயல்படணும். ஆனா இன்னைக்கு பெண்கள் வந்து எவ்வளவு கவனக்குறைவா இருக்கிறாங்க. மார்க்க விஷயங்கள்ல, வணக்க வழிபாடுகள், தொழுகை விஷயங்கள்ல பொடுபோக்கா இருக்கிறாங்க. மற்ற தான தர்மங்கள், நல்ல கரங்கள், நல்ல காரியங்கள் விஷயத்துல பொடுபோக்கா இருக்கிறாங்க. இப்படி உலகத்தினுடைய தேவைகள் அப்படி இருக்கிறாங்களான்னா இல்ல. உலகத்தினுடைய தேவைகளை பொறுத்தளவுக்கு ரொம்ப கண்ணு கருத்துமா இருக்கிறாங்க. அதுல கவனக்குறைவாக இல்லை. ஒரு கத்தரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் வாங்குவதாக இருந்தாலும் ரொம்ப கவனமா வாங்கிட்டு வராங்க. அதையும் தாண்டி தப்பித்தவர் ஏதாவது ஒரு சூத்த சொல்ல இருந்துருச்சுன்னா தன்னைத்தானே வருத்தப்பட்டுக் கொள்ளக்கூடிய, இப்படி ஏமாந்துட்டமே போமா, இப்படி நம்ம ஏமாந்துட்டோமே. ஒரு கத்திரிக்காய் வாங்குறோம், எவ்வளவோ துருவி துருவி பார்த்து எடுத்துட்டு வந்தாலும் ஒரு சூத்த கத்திரிக்காய் இருந்தா கூட என்னது, நம்ம இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருந்துட்டோமே, இப்படி பார்க்காம நம்ம வாங்கிட்டோமே. எப்படித்தான் முருங்கைக்காயை முறுக்கி பார்த்து வாங்கினாலும் ஒரு முத்த முருங்கைக்காயா இருந்தா கூட என்னது, 5 ரூபாய் வேஸ்டா போச்சு அப்படிங்கிற அளவுக்கு உலக விஷயங்கள்ல இருக்கிறோம். ஒரு துணிமணி எடுக்க போறது, ஒரு புடவை எடுக்க போறது, ஒரு புர்கா எடுக்க போறது, இன்னைக்கு புர்கா தான் அதிகமா எடுக்கிறோம். துபாய் புர்கா தான் வேணும்னு அங்க போனாலும் அவன் கடையவே காலி பண்றமா இல்லையா? கல் இல்லாததா வேணும், ஆனா நல்ல டிசைனாவும் வேணும், டார்க்காவும் இருக்கணும், குலகுலன்னு இருக்கணும், இப்படின்னு என்னென்ன வகையில பாக்குறிய. அப்ப இந்த உலகத்தினுடைய உங்களுடைய ஒரு தேவை என்றால் அதற்காக எவ்வளவு மணி நேரங்கள் நீங்கள் செலவழித்தாலும் அதை வந்து என்ன செய்யல, வேஸ்டாக நினைக்கல. ஒரு ராம்நாடு போயிட்டு வர்றதா இருந்தா ஒரு நாள் ஆகுது. ஆனா நீங்க வாங்கிட்டு வர்ற ஜாமான் எவ்வளவுக்கு தான் வாங்கிட்டு வரீங்க? ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டு வருவீங்க. 1000 ரூபாய்க்கு ஜாமான் வாங்கிட்டு வருவதற்கு கிட்டத்தட்ட ஒரு நாளை நம்ம செலவழிக்கிறோமே. இந்த மார்க்க விஷயத்தில் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் நம்ம செலவழிக்கிறோமா, அல்லது ஒரு அரை மணி நேரம் மார்க்கத்திற்காக நம்ம ஒதுக்குறோமா என்பதுல நம்ம கவனமாக இருக்கணும். அதுபோக ஒரு காலத்துல பெண்கள் வந்து இந்த டிவி சீரியல்கள் எல்லாம் வந்த நேரத்தில் வந்து அதுல மூழ்கி போயிருந்தாங்க. அதற்கு முன்னாடி வந்து மகரிப் நேரமான குர்ஆன் ஓதக்கூடிய பெண்கள், எல்லா வீடுகளிலையும் குர்ஆன் ஓதுற சத்தம் கேட்கக்கூடிய பெண்கள். இன்னைக்கு பெண் பிள்ளைகளுக்கு குர்ஆனையே ஓத தெரியல, மதரசாவுக்கு பக்கமே போறது கிடையாது. இந்த உலக படிப்பினுடைய முக்கியத்துவத்திற்கு ஆட்பட்டு காலையில 5 மணிக்கெல்லாம் எழுப்பி ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு சாயந்தரம் டயர்டா வரக்கூடிய புள்ள பேக்க தூக்கி போட்டு படுக்குத, அதோட சரி முடிஞ்சு போச்சு. ஆனா அந்த குழந்தைகளுக்கு குர்ஆன் ஓத தெரியல, அடிப்படை விஷயங்கள் தெரியல, ஈமானின் ஃபர்ல் என்னன்னு தெரியல, இஸ்லாம் என்றால் என்னவென்று தெரியல. இப்படி குழந்தைகளை வளர்க்கிறோம். ஆனா பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் சீரியல்ல மூழ்கி போய் கிடந்தோம். இன்னைக்கு போன்ல மூழ்கி போயிருக்கிறோம். 24 மணி நேரம் கையில போன் தான் இருக்கிறது. போனை வச்சு நல்ல காரியத்துக்கு பயன்படுத்துறோமா? சும்மா அரட்டை அடிப்பதற்கும் பொழுதுபோக்கிற்கும் ரீல்ஸ் பார்ப்பதற்கும் இந்த மாதிரியாக நம்ம பார்க்கிறோம். அது மாதிரி குழந்தைகளை வந்து நம்ம சரியான முறையில் கண்காணிக்கிறோமா? அது கேமுங்கிற பேர்ல வந்து உட்காந்து என்ன செய்யுது, அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்குது. போனை வாங்க முடியல, போனை கொடுத்தா தான் சோறு கொடுக்க முடியுது, போனை கொடுத்தா தான் ஒரு சாயா குடிக்கிறோம்னு சொல்லுது. அப்ப அந்த அளவுக்கு போன்ல அடிக்ட் ஆகி நம்மளுடைய அந்த நாட்களை எல்லாம் வீணாக்கி கொண்டிருக்கிறோம். அது மாதிரி இன்னைக்கு நீங்க பார்த்தீர்களே, ஆனா பெண்களை பொறுத்த அளவுக்கு இந்த அரசியல் மோகம் கொண்டு அலையக்கூடிய பெண்களும் இன்னைக்கு சில பேர் இருக்கிறாங்க. நம்ம பகுதியில் அந்த மாதிரி இன்னும் வராவிட்டாலும் காலப்போக்கில் அங்கிட்டு இருந்தாலும் இங்கிட்டு வருது. நீங்க பார்க்கலாம், சமீபத்தில் நடந்த மதுரை போன்ற இடங்கள்ல நடந்த மாநாடு சம்பந்தமாக பெண்கள் வந்து ஒரு அரசியல் கட்சி தலைவனை வந்து வரவேற்பதற்காக கட்சி கொடியை வந்து மேல போட்டுக்கொண்டு பகிரங்கமாக பேட்டி கொடுக்கக்கூடிய, பகிரங்கமாக அவர்களை ஆதரிக்கக்கூடிய, இவர் தான் எங்களுடைய தலைவர் என்று பகிரங்கமாக சொல்லக்கூடிய இப்படியான பெண்கள் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அது மாதிரி 2 பெண்கள் வந்து தெரு தெருவா கூத்தாடி கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம் வேடத்துல, முஸ்லிம் பெயர்கள்ல தெரு தெருவா கூத்தாடி கொண்டிருக்கிறார்கள். அப்ப இப்படி பெண்கள் வந்து தன்னுடைய வாழ்க்கையவே துளைத்து கொண்டிருக்கிறார்கள், மறுமை வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்ற விஷயங்களை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆனா நம்ம இந்த உலகத்துல நம்மளை சிறுத்தி வாழவில்லை என்றால், சரிபடுத்தி கொள்ளவில்லை என்றால் மறுமையில நம்மளுடைய நிலைமை வந்து ரொம்ப மோசமாக போய்விடும், ரொம்ப கவலைக்குரியதாக போய்விடும் என்பதை நம்ம முதல்ல கவனத்தில் கொள்ளணும். ஒரு காலத்துல ஆண்கள் தான் அந்த ரஜினி, விஜய், கமல் இந்த மாதிரியான ஆட்களுக்கு என்ன செஞ்சாங்கன்னா உடல் மண்ணுக்கு உயிர் ரஜினிக்குண்டாங்க. இன்னைக்கு அவங்க எல்லாம் தெரிஞ்சிட்டாங்க. ஆனா இன்னைக்கு பெண்கள் என்ன செய்யறாங்க, அட்வான்ஸா வர்றாங்க. பெண்கள் அட்வான்ஸா வந்து இந்த மாதிரியான காரியங்கள் ஈடுபடுறாங்க. வணக்க வழிபாடுகள் விஷயத்துல, மார்க்க விஷயத்தில் தெளிவு இருக்கிறதா? குர்ஆன் விஷயத்தில் அவர்கள் தெளிவா இருக்கிறாங்களா? மார்க்கம் சொல்லக்கூடிய போதனை அவர்களிடத்துல இருக்குதா? இன்னைக்கு ஃபேஷனா போயிருச்சு. புர்கா அணிவது என்பது, ஹிஜாப் அணிவது என்பது ஒரு ஃபேஷனாவே போயிருச்சு. அந்த காலத்தில் சேலைகள் உடுத்தி கொண்டு பெண்கள் எவ்வளவு ஒழுக்கமாக இருந்தார்களோ அந்த அளவுக்கு ஒழுக்கம் கூட இன்னைக்கு புர்கா போட்ட பெண்கள்கிட்ட, நிறைய பெண்கள்கிட்ட இல்லை. அப்ப புர்கா போட்டுக்கொண்டு அவர்கள் வந்து என்னது, சர்வ சாதாரணமாக நடமாடுவதும், எல்லா இடங்களுக்கும் சர்வ சாதாரணமாக புழங்குவதும், இப்படியான நிலைமைக்கு பார்க்கிறோமா இல்லையா? அப்ப ஒழுக்க வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியமா இருக்கணும். ஏன்னா நம்ம இந்த உலகத்துல எதை எடுத்தாலும் நமக்கு மறுமையில நன்மை தருமா, அதைத்தான் பார்க்கணும். எவ்வளவு பெரிய இழப்புகள் இந்த உலகத்துல இழந்தாலும் கவலையே கிடையாது.
மறுமையில் அதற்கு பிரதிபலன் இருக்குதா, அதுக்கு மறுமையில கூலி கிடைக்குமா என்ற ஒரு அடிப்படையை நீங்கள் மையமாக வைத்து செயல்பட்டீர்களே ஆனால் பெண்களுடைய இந்த பகட்டு வாழ்க்கை இருக்கா இல்லையா, இது விரும்பக்கூடியவர்களா பெண்கள் இருக்கிறாங்க. ஒரு ஆடம்பரமா இருக்கணும், நம்மளும் கை நிறைய நகை நட்டு போட்டிருக்கணும், கழுத்து நிறைய போடணும், நம்மளும் என்ன செய்யணும், அந்த மாதிரி சொகுசா இருக்கணும், அது ஆசைப்படுறதுல தப்பு கிடையாது. ஆனா அதற்காக என்ன செய்யறாங்கன்னா கணவனை நிர்பந்தப்படுத்தி கணவனை தவறான வழிக்கு, கணவன் வந்து தவறு செய்யக்கூடியவனாக, கணவன் வந்து தப்பான பாதையில செல்லக்கூடியவனாக மாத்திடுறாங்க. அது போக அந்த பெருமை வந்து என்னது, பிறருக்கு காட்ட வேண்டும் என்பதற்காகவே, பிறர் நம்மளை மெச்ச வேண்டும் என்பதற்காகவே, நான் வாங்கின 2000 ரூபாய் புடவையை வந்து 4 பேர் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லணும், நான் வாங்கின ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கின ஒரு தோட பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லணும், எங்க வீட்டில் வாங்கின ஏசியை 4 பேர் வந்து பார்க்கணும், நல்லா இருக்குன்னு சொல்லணும், நல்லா குழு குழுண்டு காத்து வருதுன்னு சொல்லணும் என்பதற்காகவே செயல்படக்கூடியவர்களா பெண்கள் இருக்கிறாங்க. ஆனா நமக்கு அல்லாஹ் குர்ஆன்ல வந்து ஒரு வரலாற்று சம்பவத்தை நமக்கு சொல்லி காட்டுறான். அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில நமக்கு முன்மாதிரி இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். யார் அந்த பெண்ணு? மிகப்பெரிய ராணியாக இருந்தவர்கள், மிகப்பெரிய அரமனையில் வசித்தவர்கள், அவர்களுக்கு சேவை செய்வதற்கு பல ஆயிரம் பெண்கள் இருந்தார்கள், அவர்கள் மாட மாளிகையில் வாழ்ந்தவர்கள், சொகுசான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள், எந்த ஒரு குறையும் இல்லாமல் வாழ்ந்தவர்கள். அப்படியாப்பட்ட பெண் அல்லாஹ் என்பதற்காக, அல்லாஹ் ஒருவன் என்பதற்காக, அல்லாஹ் ஒருவனை ஏற்றுக்கொண்டதற்காக அத்தனையும் இழக்க வேண்டிய சூழ்நிலை வந்தும் இழந்தார்கள். அதற்கு எந்த விதமான ஒரு சலனமும் அடையாமல், எந்த விதமான ஒரு கஷ்டமும் அடையாமல், போனா போயிட்டு போகுது, எனக்கு இந்த உலகம் தேவையில்லை, எனக்கு மறுமைதான் வேண்டும் என்பதில் அவ்வளவு உறுதியாக இருந்தார்கள். அந்த பெண்ணைத்தான் மூமின்களுக்கே முன் உதாரணமா அல்லாஹ் சொல்லி காட்டுறான். பெண்களுக்கு மட்டும் கிடையாது, ஆண்களுக்கும் அவர்கள் தான் முன்மாடல், முன் உதாரணம் என்று சொல்லி அல்லாஹ் சொல்றான். யார் அந்த பெண்ணு? அன்னை ஆசியா ரலியல்லாஹு அவர்கள், ஃபிரௌனுடைய மனைவியாக இருக்கக்கூடிய அன்னை ஆசியா ரலியல்லாஹு அவர்கள். ஃபிரௌன் என்பவன் யார் என்று அறிந்தாலே அவங்களுடைய மனைவி எவ்வளவு செல்வந்தராக இருந்திருப்பார்கள், எவ்வளவு செல்வாக்கு மிக்கவர்களாக இருந்திருப்பார்கள், அந்த அந்த காலத்தில் வந்து எவ்வளவு ஒரு மதிப்பு மிக்கவர்களாக இருந்திருப்பார்கள் என்பது தெரியும். இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குழந்தையாக பிறந்து அந்த காலங்களில் தான் அந்த ஆம்பளை பிள்ளைகள்லாம் கொண்டிருக்கிறான் ஃபிரௌன். அப்ப அந்த நேரத்தில் அல்லாஹ் வந்து இந்த ஃபிரௌனுடைய வீட்டிலேயே அந்த குழந்தையை வந்து தஞ்சமடைய வைக்கிறான். எப்படி தஞ்சமடைய வைக்கிறான்? அந்த ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, இந்த குழந்தையை நீ ஒன்றும் செஞ்சிடாத, நமக்கு பிள்ளை இல்லாம இருக்குது, இது நமக்கு பிள்ளையாக இருக்கும், இதுக்கு நமக்கு பயன்படக்கூடும் என்று சொல்லி மனைவி சொன்னதை கேட்டுத்தான் அந்த குழந்தையை அவன் கொல்லவில்லை. யாரை கொல்லல? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவன் கொல்லாமல் இருப்பதற்கு என்ன காரணம்? இது நமக்கு கண்குளிர்ச்சியாக இருக்கும் என்று சொன்னதின் அடிப்படையில் கொல்லாமல் விட்டு விடுகின்றான். அப்படி மனைவியினுடைய பேச்சை தட்டாத கணவனாகவும் அவன் இருக்கிறான், மனைவி சொன்னதற்காக சரி என்று ஏற்றுக்கொண்ட கணவனாகவும் இருக்கிறான், பெரிய அரசனாக இருக்கிறான், நான் தான் இறைவன் என்று பிரகடனப்படுத்தக்கூடியவனாகவும் இருக்கிறான். ஆனா ஒரு கட்டம் வருகிறது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக ஆகி பிரச்சாரம் பண்ணுகிறார்கள், ஏகத்துவத்தை சொல்கிறார்கள், பல இடங்கள்ல என்ன செய்யப்படுது, மக்கள் எல்லாம் இஸ்லாத்தை நோக்கி வர்றார்கள், சூனியக்காரர்கள் இஸ்லாத்தை நோக்கி வர்றார்கள், இந்த மாதிரியான சம்பவங்களை எல்லாம் பார்க்கிறாங்க. ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வளர்த்தவங்க அவங்க தானே, அவங்களோட மற்ற நடவடிக்கையெல்லாம் அவர்களுக்கு தெரியத்தானே செய்யும். அப்ப மூசா வந்து பொய் சொல்லல, உண்மையைத்தான் சொல்றாரு, நம்ம வளர்த்த மகன் பொய் சொல்லவில்லை, உண்மையைத்தான் சொல்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டு இறைவன் ஒருவன் தான் என்று பிரகடனப்படுத்துறாங்க. ஃபிரௌன் என்பவன் இறைவன் கிடையாது, அவன் சாதாரண ஒரு மனிதன், மலஜலத்தை சுமந்து கொண்டிருக்கக்கூடியவன் என்று பிரகடனப்படுத்தின மாத்திரத்தில் அந்த ஃபிரௌனிடமிருந்து கடுமையான சித்திரவதைகள் ஏற்படுகிறது, கடுமையான கொடுமை ஏற்படுகிறது, அவனுடைய சமுதாயத்தின் மூலமாகவும் கொடுமை ஏற்படுகிறது. இந்த நேரத்தில் தான் அந்த ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா அல்லாஹ்விடத்தில் ஒரு பிரார்த்தனை செய்யறாங்க. அந்த பிரார்த்தனையை தான் அல்லாஹ் நமக்கு முன்மாதிரியாக சொல்லி காட்டுறான். லரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு இம்ராஅத ஃபிரௌன் இது காலத் ரப்பி இப்னி இன்தக பைத்தன் ஃபில் ஜன்னah வ நஜ்ஜினி மின் ஃபிரௌன வ அமலிஹி வ நஜ்ஜினி மினல் கௌமில் லாலிமீன். அந்த மரியம் அந்த ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறாங்க, யா அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகை தந்துவிடு என்று அவர்கள் கேட்டார்களே, அதுல தான் மூமின்களுக்கு முன் உதாரணம் இருக்கிறது. ஏன் அவங்க அப்படி கேட்டாங்க என்றால் அவனுடைய ஃபிரௌனுடைய கொடுமையிலிருந்தும் அல்லாஹ் அந்த சமுதாயத்தினுடைய கொடுமையிலிருந்து என்ன பாதுகாத்துன்னு கேட்டாங்க. அப்ப அல்லாஹ் ஒருவனை ஏற்றுக்கொண்டதற்காக ஃபிரௌனும் சித்திரவதை செஞ்சிருக்கிறான், அந்த சமுதாயமும் சித்திரவதை செஞ்சிருக்கிறாங்க. இந்த மாட மாளிகை ஆடம்பரம் இது எதுவுமே எனக்கு தேவையில்லை, எனக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகை வேண்டும், அதுக்கு மட்டும் எனக்கு ஏற்பாடு பண்ணி அல்லாஹ்ட்ட கேட்டார்களே, அதுலதான் உங்களுக்கு முன்மாதிரி இருக்குது என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால் அப்ப அவ்வளவையும் ஆண்டு அனுபவித்து விட்டு சரியான மார்க்கத்தை அறிந்ததன் விளைவு. இன்னைக்கு நம்ம வந்து மார்க்கத்தை சரியான முறையில் அறியல, மார்க்கத்தை சரியான முறையில் புரிந்து கொள்ளல, மார்க்கம் சொல்லக்கூடிய கோட்பாடுகளை நம்ம விளங்கி கொள்ளல. ஏதோ நம்ம அப்பா பாட்ட முஸ்லீமா இருந்தான் என்பதற்காக நாமும் முஸ்லீமா இருக்கிறோம். நம்மள மார்க்கத்தை விளங்கியா வந்திருக்கிறோம்? யாராவது குர்ஆன் ஹதீஸை படிச்சுட்டு நான் இஸ்லாத்தை விளங்கி கொண்டேன் அப்படின்னு சொன்னவங்க எத்தனை பேர் சொல்லுங்க பார்ப்போம்?
நம்ம அம்மா பாப்பா முஸ்லீமா இருந்தாங்க, அவங்க அம்மா பாப்பா முஸ்லீமா இருந்தாங்க, அதனால நம்ம வாழையடி வாழையா நம்ம முஸ்லீமா இருக்கிறோம், நம்ம இஸ்லாத்துல இருக்கிறோம். நான் இஸ்லாத்தை படித்து கரைச்சு குடிச்சிட்டு நான் பல மதங்களை ஆய்வு செஞ்சு ஒப்பீடு செய்து விட்டு நான் இஸ்லாத்தை தேர்ந்தெடுத்து கொண்டேன் அப்படின்னு நம்மள யாராவது ஒரு ஆள் இருக்கிறோமா? இல்ல. குர்ஆனை முழுமையாக நம்ம சரியான முறையில் படிச்சிருக்கிறோமா? சும்மா ஓதி இருப்போம். குர்ஆனை ஒவ்வொரு ரமலான்ல ஓதுவோம், அல்லது யார் வீட்டுல மூத்தா போயிட்டா என்ன செய்வோம், குர்ஆனை ஓதுவோம். இப்படி ஓதி இருப்போமே ஒழிய அல்லாஹ் நம்மளை நோக்கி என்ன சொல்லுகிறான் என்பதை யாராவது விளங்கி இருக்கிறோமா? தமிழ் மொழிபெயர்ப்போட குர்ஆனை முழுமையாக படித்தவர்கள் எத்தனை பேர்? அல்ஹம்து சூராவில் இருந்து குல்லூ ரப்பின் நாஸ் வரைக்கும் அதை முழுமையாக ஓதி அதனுடைய தமிழ் அர்த்தத்தையும் படித்தவர்கள் எத்தனை பேர்? இல்ல. இதுல ஆலிம்களாக இருக்கக்கூடியவங்க எத்தனை பேர் இருக்கிறோம்? இல்ல. அப்ப என்ன விளங்குதுன்றா நம்ம அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. ஏதோ அரபு நாட்டில் எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம், ஏதோ அல்லாஹ்வுடைய வேதம்னு சொல்றாங்க, சரி நம்மள்ட்ட இருக்குது பாதுகாப்பா வச்சுக்கிறோம் அப்படின்னு நல்லா துண்டை சுத்தி என்ன செஞ்சிடறோம், பத்திரமா வச்சிருக்கிறோம். காலத்தால் அழியாத பொக்கிஷமாக குர்ஆன் பாதுகாக்கப்பட்டதுக்கு இதெல்லாம் ஒரு காரணம். நம்ம சமுதாய மக்கள் என்ன செஞ்சாங்க, நல்லா பத்திரப்படுத்தி ஒவ்வொரு வீட்டு பீராவிலையும் வச்சு இன்னைக்கு எல்லாரும் வீட்டு பீராவிலையும் இருக்கிறது. எப்படி பீராவில் ஜவுளி கடையே இருக்கிறதோ அது மாதிரி என்ன இருக்குது, ஒரு குர்ஆனும் இருக்கிறது. இப்படி பாதுகாத்து வச்சிருக்கிறோமே ஒழிய இதுக்காக நமக்கு அல்லாஹ் குர்ஆனை தந்தான்? கிடையவே கிடையாது. எதுக்கு தந்தான்? படிக்கணும் என்பதற்காக, சிந்திக்கணும் என்பதற்காக. நம்ம சிந்திக்கிறது இல்லை. ஆண்கள் தான் சிந்திக்கணுமா? குர்ஆன்ல இருந்து உபதேசம் பண்ணுவது ஆண்கள் மட்டும்தான் பண்ணணுமா? இது ஆண்களுக்கு மட்டும் உரியதா? இல்ல, பெண்களுக்கும் உரியதான். தாவா பண்ணுவது என்பது, மக்களை நோக்கி அல்லாஹ்வை நோக்கி அழைப்பது என்பது, மக்களுக்கு சத்தியத்தை எடுத்துச் சொல்வது என்பது அனைவருக்கும் உரியது. ஆண்களுக்கும் உரியது, பெண்களுக்கும் உரியது. பெண்களும் தான் தாவா செய்ய வேண்டும். அது நன்மையான ஒரு காரியமாக அந்த பெண்கள் தானே செய்யணும். மறுமையில் அவர்களுக்கு தானே நன்மை வேணும். விசாரணை மன்றத்தில் அவங்களுடைய பதிவேட்டில் அதுவும் கூட இருக்கணுமா இல்லையா? ஆண்களுக்கு மட்டும் அது ஒரு பக்கத்தில் பெண்களுக்கு அது இல்லைன்னா நஷ்டம் தானே அது. நீங்க பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் நடந்த சம்பவங்களை ரசூலுல்லாஹ்வுடைய சொல் செயல் அங்கீகாரம் என்பது மார்க்கம். அது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு வரணுமா இல்லையா? குர்ஆனை ரசூலுல்லாஹ்வுடைய வழியிலே காலத்திலே எழுதிட்டாங்க. ஆனா ஹதீஸ்கள் எழுதப்பட்டதா? இல்ல. அப்ப ஹதீஸ்கள் எப்படித்தான் நமக்கு வருதுன்னா வாய் வழியாகத்தான் வருகிறது. முதல் தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு எப்படித்தான் வருது? வாய்வழி செய்தியாகத்தான் வருது. அப்ப வாய்வழி செய்தியாக வர வேண்டும் என்றால் சொல்லணுமா இல்லையா? இப்படி ரசூலுல்லாஹ் செய்தார்கள் என்ற செய்தியை சொல்லணுமா இல்லையா? இது ரசூலுல்லாஹ் இப்படித்தான் நடந்தார்கள், இப்படித்தான் இருந்தார்கள், இப்படித்தான் போனார்கள் வந்தார்கள் அப்படிங்கிற செய்தியை ஆண்கள்ல முதல் இடத்துல இருக்கிறது அபூ ஹுரைரா என்றால், பெண்கள்ல முதல் இடத்துல இருக்கிறது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அது எதனால? இந்த இஸ்லாம் நமக்கு வந்ததுக்கு முக்கியமான காரணம் பெண்கள். அவர்கள் மார்க்கத்தை அவ்வளவு நுட்பமாக, அவ்வளவு தெளிவாக, அவ்வளவு சரியாக, கூர்மையாக மார்க்கத்தை கற்றுக்கொண்டார்கள் ரசூலுல்லாஹ்விடம் இருந்து. ரசூலுல்லாஹ் சொன்ன ஒவ்வொன்றையும் அழகாக மனனம் செய்து அப்படியே ஒப்புவித்தார்கள். அதனாலதான் இன்னைக்கு நம்ம ஹதீஸுகளாக நம்ம கையில கிடைச்சிருக்கிறது. அப்ப பெண்களுடைய மார்க்கத்தில் பெண்களுடைய பங்களிப்பு இருக்குதா இல்லையா? அது மாதிரி எத்தனை நபித்தோழர்கள் ஹதீஸுகளை அறிவிச்சிருக்கிறாங்க, ஏராளமான நபித்தோழியர்கள் ஹதீஸுகளை அறிவிச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்கு இந்த சஹாபிய பெண்மணிகள் எவ்வளவு ஆர்வம் செலுத்திருக்கிறாங்க, எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க. அதற்காக தங்களுக்கு என்று ஒரு நாளை ஒதுக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹ்ட்ட கோரிக்கை வைக்கிறாங்க. எப்ப பார்த்தாலும் உங்களுடைய சபையில் ஆண்கள் தான் இருக்கிறாங்க, மார்க்கத்தை அறிந்து கொள்றாங்க, எங்களுக்கு அப்படி ஒரு வழியை நீங்கள் ஏற்படுத்தி தர மாட்டேங்கிறீங்களே, எங்களுக்காக ஒரு நாளை ஒதுக்குங்கள், நாங்களும் உங்களோட மார்க்கம் கற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி அவர்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களையும் கற்றுக்கொண்டார்கள். பெண் என்ற அடிப்படையில் அவர்களுக்கு என்னவெல்லாம் தேவையோ அதையெல்லாம் கேட்டு கற்றுக்கொண்டார்கள். சில நேரங்களில் அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான் என்று சொல்லிவிட்டு சில செய்திகளையும் சொன்னார்கள். அவர்களால் விவரித்து சொல்ல முடியாத செய்திகளை கூட தன் மனைவியின் மூலமாக சொல்ல சொன்னார்கள். மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக, சரியான முறையில் தெரிந்து செய்ய வேண்டும் என்பதற்காக. அப்ப இவ்வளவு நுட்பமாக தெளிவாக மக்கள் மத்தியில் மார்க்கம் வந்திருக்கும் பொழுது, அதிகமான பெண்கள் வழியாகவும் மார்க்கம் வந்திருக்கும் பொழுது, இன்னைக்கு நம்முடைய சமுதாய பெண்கள் அலட்சியமா இருக்கிறாங்களா இல்லையா? கவனக்குறைவா இருக்காங்களா இல்லையா? இன்னைக்கு பிளான் போடுறாங்க, நாளை கழிச்சு என்ன சமைக்கணும், அதற்காக பல திட்டங்கள் வகுக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை என்ன செய்யறது, இந்த வெள்ளிக்கிழமை பிரியாணியை போட்டோம், அடுத்த வெள்ளிக்கிழமை என்ன செய்யறதுன்னு அடுத்த வாரம் சமைக்கிறதுக்கு இந்த வாரம் பிளான் போடுறோமா இல்லையா? இன்னைக்கு இந்த குர்ஆன்ல இவ்வளவு ஓதி இருக்கிறோம், அடுத்த வெள்ளிக்கிழமைக்கு இத்தனை பகுதியை ஓதிரணும், இத்தனையை மனப்பாடம் பண்ணிடணும், இத்தனை செய்தியை படிச்ச செய்தியை 4 பேர்ட்ட கொண்டு போய் சொல்லிடணும் அப்படின்னு நம்ம முயற்சி எடுத்திருக்கிறோமா? அப்படின்னு ஒரு நாளாவது சிந்திச்சிருக்கிறோமா? இன்னைக்கு நம்ம குழந்தைக்கு என்ன செய்யணும், 4 விஷயங்களை சொல்லி கொடுக்கணும், கற்றுக் கொடுக்கணும், தொழுகை போக சொல்லணும், பள்ளி விட்டு வந்தா ஓத சொல்லணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்லி கொடுத்துருக்கிறோமா? அதுல ஆர்வம் காட்டுறோமா? இல்ல. அப்ப மார்க்க விஷயத்துல பெரும்பாலும் பொடுபோக்கா இருக்கிறோம். அது போக இதுல பெண்கள் இருக்கக்கூடிய கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னா, மார்க்கம் ஒன்று சொன்னாலும் சரி, மருத்துவம் ஒன்று சொன்னாலும் சரி, யாரு என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறது. யூடியூப்ல சொன்னாலும் சரி, அந்த பொம்பளை சொன்னாலும் சரி, இந்த பொம்பளை ஆமா, நீங்க வேணா நல்லா பாருங்க,
ஒரு விஷயம் சம்பந்தமாக, ஒரு மருத்துவ விஷயம் சம்பந்தமாக கால் வலிக்குது அப்படின்னு நீங்க 10 பொம்பளைகிட்ட கேளுங்க, 10 பெண்கள்கிட்ட கேளுங்க, 10 மருந்து சொல்லுவாங்க. தெரியுதோ தெரியல கேட்டுட்டோங்கிறதுக்காக சொல்றது. அது மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு மார்க்க விஷயமா ஒண்ணு தெரியலன்னு கேளுங்க, அவர்களுக்கு தெரியுதோ தெரியல அவங்க வாயில வந்ததை சொல்றது. எல்லாத்துக்கும் நம்ம என்ன செய்யறது, தலையாட்டிட்டு கடைசியில் என்னடா செய்யறது, கால் வலிக்கு என்ன மருந்தை போடுறது. ஒரு ஆள் என்ன செய்வாங்க, இயற்கையிலேயே வைம்பாங்க, இன்னொன்று என்ன இரத்தையாவது வந்து தைலத்தை போடு அப்படிம்பாங்க, இன்னொன்று கிரிமை போட்டு தேய் அப்படின்னு சொல்லிட்டு சுடுதண்ணியை கொடுத்து ஒத்தனை வை, இப்படி என்னத்தையாவது சொல்றது. இப்ப கடைசியில் நம்ம என்னத்தை தான் செய்யறது, நம்ம குழம்பி போகக்கூடிய அளவுக்கு மருத்துவத்தை கத்து வச்சிருக்கிறாங்க. பெரிய மருத்துவர்களா இன்னைக்கு அத்தனை பேர் இருக்கிறோம். ஒரு காய்ச்சல் வந்துருச்சு, நம்ம ஆளுக்கு என்னது இங்கிலீஷ் பாராசிட்டமலை போடு, டோலோவை போடு, அதை போடு, இதை போடுன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் நீ கசாயத்தை அவிச்சு கூடி, அதை அவிச்சு கூடி சொல்றமா இல்லையா, என்னத்தை சொன்னாலும் கேட்கிறமா இல்லையா. பெண்களுக்கு வந்து வெளியிலிருந்து வரக்கூடிய எந்த தகவலாக இருந்தாலும் அதை அப்படியே அக்செப்ட் பண்றாங்க. அப்படி அக்செப்ட் பண்ணக்கூடாது. அதுல சரி எது தவறு எது என்பதை என்ன செய்யணும், கன்ஃபார்ம் பண்ணணும். மார்க்க விஷயமும் அப்படித்தான். இந்த பெண்களை வச்சு தான் இந்த சமுதாயத்தில் நடக்கக்கூடிய அனைத்து என்னது அனாச்சாரங்களுக்கும் காரணம். பெண்கள் வந்து ஈஸியாக உள்வாங்கக்கூடிய, அப்சர்வ் பண்ணக்கூடிய, உள்வாங்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. எந்த கதையை சொன்னாலும், பேய் கதையை சொன்னாலும் சரி, அவுளியா கதையை சொன்னாலும் சரி, கராமத்து கதைகளை சொன்னாலும் சரி, என்ன கதைகளை சொன்னாலும் அப்படியே உள்வாங்கக்கூடிய, உள்வாங்கிறது மட்டும் இல்ல, இந்த மாதிரியான விஷயங்களை தான் பிரச்சாரம் பண்றது. தொழுகை போன்று யார்ட்டையுமே சொல்ல மாட்டாங்க, குர்ஆன் எடுத்து ஓதண்டி யார்ட்டையும் சொல்ல மாட்டாங்க. இந்த அவுளியாக்கள் கதையை ஒரு ஆள் கேள்விப்பட்டான், அந்த அவுளியா எப்படியாப்பட்டவர் தெரியுமா, அவர் என்ன செஞ்சார், என்ன கராமத்து காட்டினார் தெரியுமா, வௌத்துல இருக்கும் பொழுது என்ன செஞ்சாரு, திருடனை அடிச்சாரு, திருடனை விரட்டினாரு, தாயினுடைய கையில இருக்கும் போதே பால் குடிக்க மாட்டேன்ட்டாரு, நோம்பான்னு கண்டுபிடிக்கிறது, இப்படி எல்லாம் என்ன செய்யறது, கதைகளை கேட்டு உட்கார்ந்து பேசுறது. அதுக்கு தோதா விட்டாங்க, 100 மசாலான்னு ஒரு கதை விட்டாங்க. இது எல்லார் வீட்லயும் போட்டு கேட்டாங்களா இல்லையா, இப்ப உள்ளவங்களுக்கு தெரியாது, அந்த காலத்துல உள்ளவங்களுக்கு தெரியும். 100 மசாலாங்கிற பேர்ல வந்து என்ன செஞ்சாங்க, கதை சொன்னாங்க. அது மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானிங்கிற பேர்ல கதை சொன்னாங்க, சாவுல் ஹமீதுங்கிற பேர்ல கதை சொன்னாங்க. இது எல்லாத்தையும் உள்வாங்கி கொண்டு ஏற்றுக்கொண்டு அதை செயல்முறைப்படுத்தினது யாரு? இன்னைக்கு நம்ம அந்த பனைக்குளம் புதுவலசு இந்த கிராமத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு மௌத்தா போகாத, அடக்கம் பண்ணாத ஒரு இடம் என்று இருக்கக்கூடிய யமனான் கொண்டான்ல போய் கிளமறையோடு தங்கின எத்தனை பேர் இருக்கிறோம். அங்க போய் தங்கினா என்ன இருக்குது, கௌபத்துல்லாவில் தங்குற மாதிரி நினைச்சு, கௌபத்துல்லாவில் தங்குற மாதிரி நினைச்சு கொண்டு இங்க போய் தங்கினவங்க இன்றைக்கு இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. முந்தைய உள்ளவங்களுக்கு சொல்றேன், நான் எத்தனை பேர் தங்கி இருக்கிறோம், ஏர்வாடியில் எத்தனை இரவு தங்கி இருக்கிறோம், பெண்கள் தனியாக சென்று தங்கி இருக்கிறோம். இதெல்லாம் மார்க்கத்தில் உள்ளதா? நம்ம அதை சிந்திச்சோமா? இறந்து போனவர்களுக்கு ஏதாவது சக்தி இருக்குமா? நம்ம அம்மா மௌத்தா போயிருக்கிறாங்க, வாப்பா மௌத்தா போயிருக்கிறாங்க, அழுகுறோம், கத்துறோம், ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. சொத்தை எங்க வச்சுட்டு போயிருக்கிறாங்க, காசை பீரோவில் வச்சுட்டு போயிருக்காங்களா, யார்ட்டையும் கடன் கொடுத்துட்டு போயிருக்காங்களா, இது பெரிய குழப்பமா இருக்குது, சொல்லி இருக்கிறாங்களா? சொல்றது கிடையாது. நம்மளுக்கே தெரியும், நிறைய மூட்டு காசு வச்சிருந்தாலும் எங்க வச்சுட்டு போனாங்கன்னு தெரியலையே அப்படின்னு இருப்போம். சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க. அப்ப மௌத்தா போனவர்கள் வந்து அதை செய்யறாங்க, இதை செய்யறாங்க, இப்படி எல்லாம் சொன்னா நம்ம தானே நம்புறோம். அதுபோல அந்த ஏர்வாடியில் இருக்கக்கூடிய ஒரு இரவுல வந்து ஆபரேஷன் பண்றாருன்னு சொல்ற கதையை நம்பினது யாரு? நம்ம பெண்கள் தானே. எல்லா நோய்க்கும் அவர் ஆபரேஷன் பண்றாரு அப்படின்னு நம்புறது யாரு? இதற்காக போய் அங்கேயே தவம் கிடந்து தங்கினவர்கள் யாரு? அங்கேயே ரூம் போட்டு லாட்ஜ் போட்டு தங்கினவர்கள் யாரு? இது சாவுல் ஹமீதா பல்லு விளக்கிட்டு குச்சி வச்சுட்டு போனான்னு சொல்லிட்டு யமனான் கொண்டான்ல போய் தங்கினது யாரு? அங்க ரூம் பிடிச்சி கிடந்தது யாரு? அங்க கடற்கரையில் விளைச்சிட்டு வர மீனை ஆக்கி கூட்டாஞ்சோறாக்கி தின்ற மாதிரி தின்னுட்டு கிடந்ததுகள் யாரு? எல்லாமே நம்ம பெண்கள் தான். அப்ப இந்த மாதிரி வந்து அனாச்சாரங்களுடைய மொத்த உருவமாகவும் பெண்கள் தானே இருந்திருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் காலத்துல பார்த்தோம்னா அறிவு சுடர்களாக இருந்தவர்கள் இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் அநியாயத்தினுடைய மொத்த உருவமாக இருக்கிறார்கள். அதாவது மார்க்கத்திற்கு எதிரான காரியங்களை செய்யக்கூடிய மொத்த உருவமாக இருக்கிறார்கள். என்னைக்காவது நம்ம சிந்திச்சு பார்த்திருக்கிறோமா? ஏப்பா ஆபரேஷன் பண்றவர் இரவுலையா வந்து ஆபரேஷன் பண்ணணும், பகல்ல வந்து ஆபரேஷன் பண்ணலாமே, தையல் போட்ட தழும்பு இருக்கணுமே, அது போக நம்மளுக்கு மட்டும் ஆபரேஷன் பண்ணணும். ஜிஹெச்ல எத்தனை பேர் ஆபரேஷன் பண்றதுக்கு வழி இல்லாம, அல்லது எத்தனை பெரிய பெரிய ஆஸ்பத்திரியில் ஆபரேஷன் பண்றதுக்கு வழி இல்லாம காசு பணத்தை கட்டிட்டு செலவழிக்க முடியாம இருக்கிறான், அவருக்கெல்லாம் போய் ஆபரேஷன் பண்ணலாமே. இன்னைக்கு யோசிச்சிருக்கிறோமா? அப்ப இவன் இதே சிந்தனையில கிடக்கிறது. வருவாரு ஆபரேஷன் பண்ணுவார், இன்னைக்கு பண்ணிடுவார், நாளைக்கு பண்ணிடுவார், ஒவ்வொரு ராத்திரி இதே யாகத்துல கிடக்கிறது. 10 வருஷம் கழிச்சு 11வது வருஷம் சைத்தான் வந்து ஆபரேஷன் பண்ணிட்டு போயிடுவான். இது என்ன செய்யறது? 11வது வருஷம் சைத்தான் வந்து ஆபரேஷன் பண்ண கதையை உலகம் ஃபுல்லா சொல்றது. பொதுவாக வந்து நோய் குணமாகிறதுக்கு ஒரு அழகான ஒரு வழி என்ன தெரியுமா? நோய் இருக்குன்னு நம்பக்கூடியவர்கள் நோய் இருந்துகிட்டே இருக்கு, ஒண்ணுமே இல்லைன்னு நம்பக்கூடியவர்கள் ஒண்ணுமே இருக்காது. இதான் யதார்த்தம். நம்ம ஒரு பொருளை வந்து நம்மள இருக்குதுன்னா இருக்குதுதான். அப்ப இல்லைன்னு சொல்றதுக்கு என்ன செய்யணும்? அது ஏதாவது ஒன்று நடக்கணும். நம்ம மாத்திரையை போட்ட உடனே எந்த மாத்திரையை போட்டணும்? இதுக்கு தான் ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க. என்ன கதை அப்படின்ட்டா, ஒருத்தவங்க ஹார்ட் அட்டாக், சரியான நெஞ்சு வலி. அப்ப வந்து ஆஸ்பத்திரி கொண்டு போறதுக்கு முன்னாடி ஒரு டாக்டர் தான், ஆஸ்பத்திரி கண்டிப்பா கொண்டு போகணும், ஆனா ஆஸ்பத்திரி கொண்டு போறதுக்கு முன்னாடியே பிரச்சனை ஆயிரும், செத்து போயிடுவான்
அப்படிங்கிற அளவுல கடுமையான வலி இருக்கு. அப்ப என்ன செய்யறான்டா, இவன் ஆஸ்பத்திரி போற வரைக்குமாவது உயிரோட இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும்னா அவன் மனசை ஆசுவாசப்படுத்தணும். அப்படிங்கிறதுக்காக என்ன செய்யறாருன்னா, ஆம்புலன்ஸ் ஏற்ற முன்னாடி என்ன செய்யறாரு, சட்டையினுடைய ஒரு பட்டனை கலட்டி இது நாக்குக்கு கீழே வச்சுக்க, எக்காரணத்தை கொண்டு முழுங்கிறாது, இது நாக்குக்கு கீழே வச்சுக்க, என்ன உனக்கு எல்லாம் சரியா வந்துடும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டை பித்தான கலட்டி நாக்கில் வச்சு விட்டுறாரு. அந்த நாக்கில் வச்சு அவனுக்கு போற வழியில அந்த ஹார்ட் அட்டாக் நின்று வச்சு சாவல, ஹார்ட் அட்டாக் போயிருச்சு. ஏன்? நம்மளுக்கு மாத்திரை வச்சுட்டாங்க, மருந்து வச்சுட்டாரு அவர் டாக்டர், அவரு இனி சரியா வந்துரு, எல்லாம் சரி, என்ன பெரிய ஆஸ்பத்திரி. இந்த அவனுடைய உள்ளமே என்ன சொல்லுது, ஒண்ணும் இல்லையேன்னு சொல்லிருச்சு. போய் டாக்டர் பார்த்துட்டான், நல்லா தானே இருக்கிறான் அந்த ஆளு, என்ன ஹார்ட் அட்டாக், ஒண்ணும் இல்லையே, ஏதோ லேசா அறிகுறி வந்திருக்குது அப்படிங்கிற அளவுக்கு என்னது. அப்ப என்ன அப்படின்னா, நம்ம ஏதாவது உன்னை நம்ம அது சரின்னு கண்டுட்டோமே ஆனால் அது நமக்கு என்ன செஞ்சிடும். அந்த மாதிரி தான் இந்த பேய் பிசாசு கதையெல்லாம் வந்தது. செத்து போனவங்க இன்னைக்கு வெளியே வர முடியுமா? மௌத்தா போனவங்க வெளியே வர, இஸ்லாத்தின் அடிப்படையில் வர முடியுமா? இஸ்லாம் அல்லாத அடிப்படையில் அறிவு ரீதியாக வெளியே வர முடியுமா? இறந்து விட்டால் என்ன அர்த்தம்? ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம். அவரை கொண்டு போய் புதைச்சதுக்கு அப்புறம் அவர் எப்படி வெளியே வர முடியும்? சரி, ஆவியா போனவர் வெளியே வரவரா இருந்தா பகல்ல ஏன் வர்றதில்லை, இரவுல ஏன் வராங்க, வெளிச்சத்துல ஏன் வர்றதில்லை, இருட்டுக்குள்ள ஏன் வர்றாங்க? இப்படிலாம் நம்ம என்னைக்கா சிந்திச்சிருக்கோமா? ஆனால் சில பேர் பெண்கள் மீத பேயாடுத, அதுல நிறைய செட்டிங் இருக்குது. இப்ப நம்ம பெண்கள் அந்த மாதிரி சில நோய்கள் இருக்கிறது. சில பெண்கள் அந்த மாதிரி அந்த ஒரு மென்டாலிட்டிக்கு மாறுறாங்கன்னா அது ஒரு நோய். ஆனா சில தர்காக்களை நீங்க பார்க்கக்கூடிய அந்த பேயாடுறது எல்லாம் செட்டிங். வேண்டுமென்றே காசுக்காக, கூட்டம் கூட்டுவதற்காக, மக்களை ஏமாத்தி பிழைப்பதற்காக என்ன செய்யறாங்க, பேயாடுவதற்காக பெண்கள் தலையை விரிச்சு, மாற்று மத பெண்களை எல்லாம் கூட்டிட்டு தலையை விரிச்சு போட்டு கிழமை இரவுகள்ல, திங்கக்கிழமை இரவு, வியாழக்கிழமை இரவு, வெள்ளிக்கிழமை இரவு, இந்த 2 கிழமை இரவுகள்லையும் சம்பளம் கொடுத்து கூலிக்கு ஆட விடுறாங்க. அப்ப இந்த மாதிரி ஆட விட்டு கவர்றாங்களா இல்லையா, உண்டியல் நிரப்புறதுக்காக? அவர்களுக்கு கூட பயம் இல்லை. இப்படி நம்ம ஏமாத்துறோமே, இது மறுமையில பதில் சொல்லணுமே, அல்லாஹ் கேள்வி கேட்பானே, எந்த விதமான ஒரு அச்சமும் இல்லாம என்ன செய்றாங்க இருக்கிறாங்க. ஆனா ஏர்வாடுல நிறைய கிறுக்கர்கள், உண்மையிலேயே மூளை கோளாறு உள்ளவர்கள் இருக்கிறாங்க. அது மாதிரி என்னது, அதுகளை வச்சு சம்பாதிப்பதற்காக சில செட்டிங்களும் நடக்கிறது. அப்ப இது என்னைக்காக நம்ம விளங்கி இருக்கிறோமா? இன்னைக்கு எத்தனையோ பெண்கள் மன அழுத்தத்தில் இருக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? காசு தான் காரணம். கணவனிடத்துல கணவனுடைய சம்பாத்தியத்திற்கு தோதா தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளாமல் இவர்கள் வாழ்வதற்கு தோதா கணவன் சம்பாதிக்கணும் எதிர்பார்க்கிறாங்க. இவர்கள் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அதற்கு தோதா கணவன் சம்பாதிக்கணும். அப்படி எவன் கொடுக்குறான்? எங்க இருக்குது? எப்படி கொடுக்க முடியும்? எப்படி நினைச்சவன்லாம் லட்ச லட்சமா சம்பாதிக்க முடியுமா? முடியவே முடியும். எல்லாரும் கோடீஸ்வரனை முதல்ல ஆக முடியுமா? படிக்கிற அத்தனை பேரும் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்க முடியுமா? படிக்கிற எல்லாரும் டாக்டர் ஆக முடியுமா? அப்ப அல்லாஹ் எல்லாத்தையுமே ஒரு யதார்த்தமா தான் அல்லாஹ் அமைச்சிருக்கிறான். அல்ல ஒவ்வொருத்தரையும் அளந்துதான் ரிஸ்க கொடுக்குறான். ரிஸ்க கொடுக்கிறது என்பது அவனுடைய இஷ்டத்துல உள்ளது. அவன் விரும்புறவர்களுக்கு தான் கொடுப்பான், நல்லவர்களுக்கு கூட கொடுப்பான்லாம் கிடையாது. கெட்டவனுக்கு அதிகமா கொடுப்பான்ல. நீங்க பாருங்க, இந்தியாவை எடுத்துக்கொண்டாலும் சரி, உலகத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அதிக பணக்காரர் வரிசையில் ஏதாவது முஸ்லீம் இருக்காங்களா? இல்ல. முஸ்லீம் அல்லாதவங்க தான் இருக்கிறாங்க. நம்ம பகுதிகளில் எடுத்துக்கொண்டாலும் முஸ்லீம் அல்லாதவர்கள் சொகுசாக ராயலாக வாழ்றாங்களா இல்லையா? அந்த அளவுக்கு நம்ம மக்கள் வாழ்றாங்களா? இப்ப இந்த நம்ம பெல்ட்ல ஓரளவுக்கு நல்லா இருந்தாலும் மற்ற பகுதிகளில் முஸ்லீம்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு நாளைக்கு 2 வேளை உணவு இல்லாம சிரமப்படுறாங்க. இறைச்சியே பார்க்காத மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம வாரத்துக்கு வாரம் ஏதாவது ஒரு இறைச்சி சாப்பிட்டா தான் வெள்ளிக்கிழமை போகுங்கிற அளவுக்கு இருக்குது. ஆடா இருக்கணும், அல்லது மாடா இருக்கணும், கோழியா இருக்கணும், ஏதாவது ஒன்று இருக்கணும். ஆவண்ணாவோ மாவண்ணாவோ கோவண்ணாவோ ஏதாவது ஒன்று அறுத்து போட்டா தான் நம்மளுக்கு வெள்ளிக்கிழமை போகுது. ஆனா வருஷ கணக்கில் அந்த குர்பானி கொடுக்கக்கூடிய கரியை நம்பியே வருஷத்திற்கு ஒரு தடவையா நமக்கு கிடைக்காதா என்று இயங்கக்கூடிய மக்கள் நம்ம சமுதாயத்தில் இருக்கிறாங்க. இப்படி எல்லாம் கஷ்டத்தை ஓட்டுறாங்க. ஆனா அந்த காசு விஷயத்துல இவர்கள் ரொம்ப பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாறாங்க. பணம் இல்லையே, அவன் நல்லா இருக்கிறானே, அவன் காப்பு போட்டிருக்காங்களே, அவன் காது தொங்க விட்டுருக்கானே, நல்ல புது புர்கா வச்சிருக்கிறாள், அவன் மாப்பிள்ளை பைக்கில் கூட்டிட்டு போறானே, நமக்கு ஒண்ணும் இல்லையே, என்ன செய்யறது, மாப்பிள்ளை சம்பாதிக்க மாட்டேங்கிறான், அவனை போட்டு நச்சரிக்கிறது. அவன் எங்க தான் போவான்? ஒண்ணு கடனுக்கு வாங்கி செய்யணும். கடனுக்கு வாங்க திருப்பி கொடுக்கணுமா இல்லையா? கடன்காரன் என்னது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்னது, கடனை உடனே வாங்கி வயிறை கட்டு, கடன்காரன் வந்தா கேட்டா கையை காட்டு அப்படின்னு. அப்படித்தான் நிறைய இருக்குது. சக்திக்கு மீறி செலவழித்து விட்டு, சக்திக்கு மீறி சிரமத்தை நம்ம தலையில சுமத்தி விட்டு, கடைசியில் மன அழுத்தத்திற்கு ஆளானவர்களாக அதிகமான பெண்கள் இருக்கிறாங்க. அப்ப உள்ளதை கொண்டு போதுமாக்கி கொள்ளக்கூடியவர்கள் தான் சிறந்த பெண்கள். அல்லாஹ் நமக்கு என்ன ரிஸ்க் தந்திருக்கிறோம், அதை வச்சு நம்ம போதுமாக்கி கொள்வோம். நம்ம கணவன் மூலமா அல்லாஹ் செல்வத்தை தரக்கூடிய நேரத்தில் பெற்றுக்கொள்வோம், அல்லாஹ் தந்தாண்டா ஏற்றுக்கொள்வோம். ஆனா இன்னைக்கு என்ன தந்திருக்கிறானோ அதை நம்ம எடுத்துக்கொள்வோம், அதுல இருந்து நம்ம வாழ்க்கை நடத்துவோம், அதுல இருந்து நம்ம குடும்பத்தை நடத்துவோம் என்று நீங்கள் எண்ணக்கூடிய நேரத்தில் அதுல பரக்கத்து இருக்கு. ஆனா நீங்க செலவழிக்கிறது தோதா கணவன் சம்பாதிக்கணும், இருக்கிறதா அறுத்துக்கிட்டு போயிடும், இருக்கிறதும் உருகிட்டு போயிடும். அப்ப இந்த மாதிரி உலக விஷயங்கள்ல கூட
சில விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கிறது. பல இடங்கள்ல எங்க கவனமாக இருக்கணுமோ அங்க கோட்டை விடக்கூடிய விஷயங்களும் இருக்கிறது. அப்ப ரொம்ப நம்ம இந்த உலகத்தை பொறுத்தளவுக்கு வாழ்க்கை என்பது அல்லாஹ் வாழ்வதற்காக தந்திருக்கிறான். மகிழ்ச்சியாக வாழலாம், எவ்வளவு கஷ்டமான நேரத்திலே நிம்மதியாக வாழலாம். பொருந்தி கொண்டால், உள்ளதை கொண்டு போதுமாக்கி கொண்டால், கிடைத்த கணவன் மீது சந்தோஷம் பெற்றுக் கொண்டால், கிடைத்த கணவனை அல்லாஹ் நமக்கு தந்த அருள் என்று நினைத்துக் கொண்டால், கிடைத்த மனைவியை அல்லாஹ் நமக்கு தந்த அருள் என்று நினைத்துக் கொண்டால், இவளை வைத்தே நம்ம என்ன செய்வோம், நம்முடைய இன்பத்தை தேடிக்கொள்வோம், இவனை வைத்தே நம்முடைய இன்பத்தை தேடிக்கொள்வோம் என்றால் இந்த உலகமும் இன்பமாகும், மறுமை இன்பமாகும். இன்னைக்கு அதிகமான பெண்கள் வழி தவறுவதற்கு என்ன காரணம்? தேவையில்லாத ஆசைகள் தான். காசு பணத்தின் மீது கொண்ட மோகமும் அவர்களை வழி தவறுவதற்கு ஒரு காரணம். அது மாதிரி மார்க்கம் இல்லாத காரணமும். இது செய்வனக்காரன், பில்லி சூனியக்காரன், ஜோசியக்காரன், மந்திரவாதி, தாயத்து போடுறவன், தகடு போடுறவன், இவங்களோட ஓடி போறதுக்கு என்ன காரணம்? இவங்கள்ட்ட போய் ஈமானையும் இழந்து கற்பையும் இழக்கிறதுக்கு என்ன காரணம்? மார்க்கத்தின் மேல பற்று இல்லாதது காரணம், மார்க்க அறிவு இல்லாதது காரணம், அல்லாஹ் என்ன சொல்லுகிறான், ரசூலுல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறார்கள் என்று தெரியாதது காரணம். அப்ப இப்படி எத்தனையோ இந்த உலக விஷயங்களை பொடுபோக்காக நம்ம என்ன செய்யறோம், கழித்து கொண்டிருக்கிறோம். ஆனா இந்த சாப்பிட்ற விஷயத்துல மட்டும் கொஞ்சம் நல்லா சாப்பிடணும், என்ன இருந்தாலும் நல்லா சாப்பிடணும் லெவல்ல இருக்கிறோம். அது மட்டும் போதுமா? ஆரோக்கியத்திற்கு அது ஒரு வழியாக இருந்தாலும் எல்லா விஷயத்திலும் அப்படி இருக்கணும். குழந்தைகளை ஆரம்பத்திலிருந்து சரியான முறையில் படிக்க வைக்கணும். உலக கல்வி எப்படி படிக்கிறது எப்படி நீங்க முக்கியம் என்று கருதுகிறீர்களோ, நாளைக்கு அந்த குழந்தை சுருக்கம் போக வேண்டும் என்பதில் நீங்க முக்கியமா இருக்கணும். அது மாதிரி நீங்க எப்படி சுருக்கம் போக வேண்டும் என்று உறுதியாக இருக்கிறீர்களோ, உங்க தாய் தந்தையும் சுருக்கம் போக வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கணும். உங்கள் கணவன் சுருக்கம் போக வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கணும். உங்க கணவன் நரகத்திற்கு போனா பரவாயில்லை, அப்படி இருக்கக்கூடாது. அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. அவன் என்ன செஞ்சுட்டு போறான், எங்கேயும் போய் ஆட்டையை போட்டு வரட்டும், என்ன செஞ்சுட்டு வரட்டும், ஊதாரியை சுத்திக்கிறதுனால எனக்கு பிரச்சனை கிடையாது, எனக்கு 3 வேளைக்கு சோத்த போட்டுரு, என் பிள்ளைகளுக்கு இருந்து எல்லாம் வாங்கி தந்துரு போ, அப்படிங்கிற லெவலில் இருக்கிறமா இல்லையா? ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யாயு வல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, கூ அன்ஃபுசிக்கும் வஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இந்த உலகத்தில் நம்ம முக்கியமாக கடைபிடிக்கக்கூடிய விஷயம் இதுதான். நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய யாரும் நரகத்திற்கு போய்விடக்கூடாது, நரகத்தினுடைய எரிபொருட்களாக, நரகத்தினுடைய கொல்லிக்கட்டையாக மாறிவிடக் கூடாது என்பதில் நம்ம ஒவ்வொருத்தரும் கவனமா இருக்கணும். நரகத்துக்கு போய்விடக்கூடாது என்றால் அதுக்கு உண்டான காரியம் செய்யணுமா இல்லையா? அல்லாஹ்வுக்கு இணைகரிப்பு. நீங்க நல்லவராக நினைக்கிறீங்க, தர்கா தலங்கள், கோயில் குளங்கள் போய் விழுந்துடுறீங்க. நீங்க நம்ம மக்கள் பெண்கள் கோயிலுக்கு போகக்கூடிய எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? அங்க போய் நேர்ச்சி செய்து அறுத்து பலியிடக்கூடியவர்கள், அதற்காக என்னது அங்க போய் அறுத்து கிடாய் அறுத்து கொடுக்கக்கூடியவர்கள் நிறைய பெண்கள் இருக்க, நம்ம சமுதாய பெண்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு என்ன காரணம் என்றால் அல்லாஹ்வை மாத்திரம்தான் வணங்க வேண்டும் என்பதை விட்டு தவறுனதின் காரணமாக இறந்தவர்களை வணங்கலாம். இறந்தவர்கள் என்னது சமாதியா படுக்க போட்டிருக்கிறோம், அவங்க நிக்க வச்சிருக்கிறாங்க. அவர்களும் ஒரு காலத்தில் நல்லவராக இருந்தவர்கள் தானே. எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிலையாக வைத்திருந்தார்களோ, எப்படி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிலையாக வைத்திருந்தார்களோ, இது யாராவது ஒரு நபியா தான் இருப்பாரு இப்படிங்கிற எண்ணத்தில் நம்ம மக்கள் போகுது. மற்ற சிலைகள் எல்லாம் பார்த்துட்டு எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்கா காபீர்கள் சிலையா வச்சிருந்தானோ, எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சிலை வடிவத்தில் வைத்திருந்தானோ, அதுக்கு முந்தைய காலத்தில் வாழ்ந்த நல்லடியார்கள் லாத்து உசா போன்றவர்களை எப்படி சிலை வடிவத்தில் வைத்திருந்தானோ, அது மாதிரி இன்னைக்கு சிலைகளா இருக்கக்கூடியவர் ஒரு காலத்தில் நல்லடியாராக இருந்திருப்பார் என்று சொல்லி நல்லவர்கள் நல்லடியார்கள் என்கிற போர்ல தான் எல்லா அநியாயம் நடக்குது. நம்ம படைத்தவனை நோக்கி போறதுக்கு இவர்கள்லாம் யாருன்னு கேட்கிறான். அல்லாஹ்வை நெருங்குவதற்கு, அவனிடத்துல பிரார்த்தனை செய்வது, அவனிடத்துல மண்டிடுவதற்கு இவர்கள் எல்லாம் யாரு? இவர்கள் எல்லாம் நமக்கு தேவையே கிடையாது. நம்ம நல்லவர்களா இருக்கணும், நம்ம சொர்க்கம் போகணும், நம்மளுடைய கட்டைக்கு நாம தான் தேடிக்கொள்ளணும். நம்மளை கொண்டு போய் கபர்ல வைக்கக்கூடிய நேரத்தில் கேள்வி நம்மளை நோக்கி தான் இருக்கும். மண் ரப்புக்க, உன்னுடைய இறைவன் யார், இதுதான் கேட்கப்படும். மண் நபியுக்க, உன்னுடைய நபி யார், இதுதான் கேட்கப்படும். மா தீனுக்க, உன்னுடைய மார்க்கம் என்ன, இதுதான் கேட்கப்படும். இதுக்கு நாம தான் பதில் சொல்லணும். யாரும் பதில் உம்மா பாப்பா பதில் சொல்ல மாட்டாங்க, எந்த அவுளியா பதில் சொல்ல மாட்டாரு. நம்ம தான் பதில் சொல்லணும். அது சரியான முறையில் வழங்கணும். இப்ப தெரியும் நமக்கு உன்னுடைய இறைவன் யார், அல்லாஹ் அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனா உள்ளக்க முன்கரணைக்கு கேட்கக்கூடிய நேரத்தில் நமக்கு பதில் வராது. ஏன்? உலகத்தில் அல்லாஹ் என்று சொல்லி அதற்கு ஏற்ப நம்ம வாழ்ந்திருந்தா தான் பதில் வரும். உன்னுடைய நபி யார், உங்களுடைய தூதர் யாருன்னு கேட்டா என்னது, முஸ்லீம் அல்லாதவனே சொல்லிடுவான். இஸ்லாத்தினுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகமது நபின்னு சொல்லிடுவான். ஆனா கபூர்ல போய் வச்ச உடனே முன்கரணைக்கு இந்த உடனே விடவெடுத்து போய் இப்ப நம்மள பாக்குறோமா இல்லையா? படிச்சிருப்போம், திடீர்னு ஒரு கொஸ்டின் பேப்பர் தந்து எழுதுங்கன்னு வைங்களேன், கொஸ்டினை படிச்சாலும் என்ன கொஸ்டின் நம்மளுக்கு விளங்காது. ஏன்? ஒரு பதட்டத்தின் காரணமாக என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியாது. அந்த மாதிரி முன்கர் நக்கீர் உசுரை கொடுத்து மௌத்தா போயிட்டான், எல்லாம் செஞ்சு அடக்கம் பண்ணிட்டாங்க. திடீர்னு நாங்க உசுரை கொடுத்து எழுதி போய் முன்கர் நக்கீர் நின்று நீல நிற கண்கள் கருத்த உடல்ல நின்று மண் ரப்புக்கு அப்படின்னு என்ன சொல்ல முடியும்? ஆடி போயிட மாட்டோமா? விடவெடுத்து போயிட மாட்டோமா? மண் ரப்புக்கவா, ஹா ஹா லாதிரி, அதை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதுன்றோம். யாரு சொல்லுவா? இந்த பூமியில வாழக்கூடிய கெட்டவர்களாக வாழ்ந்திருந்தார்களே.
அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாமல் அல்லாஹ் என்றால் யார் என்று அறியாதவர்களாக வாழ்ந்திருப்பார்களே, ஆனால் ஹா ஹா லா அதிரி, இது சம்பந்தமாக எனக்கு எதுவும் தெரியாது என்று சொல்லிவிடுவார்கள். அப்ப சொல்லக்கூடியது யார் தான்? அல்லாஹ்னு சொல்லுவா. எத்தனை பெரிய குழப்பமாக இருந்தாலும் சூழ்நிலையாக இருந்தாலும் ஈமான்ல நம்ம உறுதியாக இருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுடைய இறைவன் யார் அப்படின்னு கேட்கக்கூடிய அல்லாஹ் அப்படின்றோம். நம்ம முன்கர் நக்கீர் அவ்வளவு கொடூரமாக இருந்தாலும், நீல நிற கண்கள் உடையவராக கருத்த உடல் உடையவராக இருந்தாலும் அவர் எழுப்பி உட்கார வச்சுக்கிட்டு மண் ரப்புக்கன்னு கேட்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்னு சொல்லக்கூடிய யார் சொல்லுவார்? இந்த பூமியில அல்லாஹ்வை மட்டும் வணங்கியவர்கள், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடந்தவர்கள், அல்லாஹ்வுடைய வேதத்தின் அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்தவர்கள், அவர்களுக்கு தான் சொல்ல முடியும். அப்ப அந்த உலகத்தினுடைய விஷயத்துல கூட நம்ம ஓரளவுக்கு என்ன செய்யறோம்? ரொம்ப கவனமாக இருக்கிறோம். இன்னைக்கு நாளைக்கு நம்ம உள்ள பெரிய டாக்டரா போகணுங்கிறதுக்கு இன்னைக்கு என்னது இன்னையிலிருந்து கனவு காண்றோமா இல்லையா? நாளைக்கு நம்ம உள்ள சொர்க்கம் போகணுங்கிறதுக்காக நீங்க நீங்க என்ன செய்ய முயற்சி செய்யுங்க, அதுக்கு உண்டான வேலையை ஆரம்பிங்க. நாம சொர்க்கம் போகணும், அதற்கு என்ன செய்யணும்? அதை ஆரம்பிங்க. நம்முடைய கணவன் சொர்க்கம் போகணும், அதற்கு என்ன செய்யணும்? நம்ம தாய் தந்தை சொர்க்கம். இன்னைக்கு நம்முடைய தாய் தந்தைமார்கள்லாம் நிறைய பேர் என்ன செய்யறாங்க? இன்னும் சிறுக்கான கொள்கையில் இருக்கிறாங்க. இன்னமும் யா முஹையீதீன் உட்காரக்கூடிய ஆள் இருக்குது, யா முஹையீதீன் எந்திரிக்கக்கூடிய ஆள் இருக்குது, யா அல்லாஹ் யா ரசூல் யா முஹையீதீன் மண்டையப்படக்கூடிய ஆள் இருக்குது, இன்னமும் இருக்கிறார்கள். அப்ப இவர்கள் எல்லாம் திருத்த வேண்டும், இவர்கள் மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். நாம மார்க்கத்தை முதல்ல அறியணும், அறிந்த மார்க்கத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். மார்க்க விஷயங்கள்ல உலக விஷயங்கள்ல கவனமற்று பொடுபோக்காக இருக்காமல் எல்லா நேரங்களிலையும் நம்ம என்ன செய்யணும்? தெளிவானவர்களாக தெளிந்த நீரோடை போல நம்ம இருந்து மறுமையில வெற்றி அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.